யாழ்ப்பாணத்தில் வீடு ஒன்றில் இடம்பெற்ற அனர்த்தம். இன்று அனைத்து அரச பாடசாலைகளும் வழமைக்கு திரும்பும் கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள தகவல். இலங்கையில் உலங்கு வானூர்தி கொள்வனவு செய்யும் முட்டை வியாபாரி. இலங்கையில் பாரிய நிதி மோசடியில் ஈடுபட்ட இந்தியர்கள் அதிரடியாக கைது. தாய்மகள் மீது கூறிய ஆயுதத்தால் தாக்குதல், சந்தேக நபரை மடக்கி பிடித்த போலீசார். நோயாளர் காவு வண்டியில் பிரிந்த உயிர், செட்டிகுளம் வைத்தியசாலையின் அசமந்த போக்கு. வவுனியாவில் 3ஆம் பாலினத்தவர்கள் நடைபவனி. காலணிகளில் கார்த்திகை பூ, பிரித்தானியாவில் கண்டனம் தெரிவித்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். யாழ்ப்பாணம் நாவாந்துறை பகுதியில் மின்னொழுக்கு காரணமாக வீடு ஒன்றின் மேல்தளம் முற்றாக எரிந்து நாசமாகியுள்ளது. குறித்த சம்பவம் நேற்று காலை இடம்பெற்றுள்ளது. இதன்போது வீட்டின் உரிமையாளர் வீட்டை பூட்டிவிட்டு வேலைக்கு சென்று வந்து திரும்பி பார்த்த வேளை வீடு முற்றாக எரிந்துள்ளது. குறித்த வீடு எரிந்து கொண்டிருப்பதை அவதானித்த அயலவர்கள் மின்சாரத்தை நிறுத்திவிட்டு தண்ணீரை கொண்டு தீப்பரவலை கட்டுப்படுத்தியுள்ளனர். தீப்பரவலில் வீட்டின் மேல் தளத்தில் இருந்த கட்டில், 2 தொலைக்காட்சி பெட்டிகள், அலுமாரி, வீட்டின் ஏனைய உபகரணங்கள் எரிந்து 10 லட்சத்துக்கும் மேல் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாண காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். அனைத்து அரச பாடசாலைகளும் இன்று வழமை போன்று திறக்கப்படும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. இதேவேளை நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து பாடசாலைகளின் ஆசிரியர்களும் அதிபர்களும் சுகவீன விடுமுறையை 2வது நாளாக நேற்றைய தினமும் முன்னெடுத்திருந்தனர். எவ்வாறாயினும் பாடசாலை கல்வி நடவடிக்கைகள் இன்று வழமை போன்று முன்னெடுக்க தீர்மானித்துள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் நேற்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை தீர்மானிப்பது குறிப்பும் அவர் மேலதிக விளக்கங்களை தர உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் அதிக விலைக்கு முட்டை விற்பனை மூலம் பெரும் லாபம் ஈட்டிய முட்டை வியாபாரி ஒருவர் உலங்கு வானூர்தி கொள்வனவு செய்யும் அளவுக்கு பணக்காரராக மாறியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஒரு முட்டை உற்பத்தி செலவு 31 ரூபாய் என்றாலும் 50 தொடக்கம் 55 ரூபாய்க்கு இடையேயான விலையில் நுகர்வோரை சென்றடைகின்றது. இதற்கமைய முட்டை வியாபாரிகள் வரம்பற்ற லாபம் ஈட்டுகின்றனர். மேலும் முட்டை வியாபாரிகள் பெரும்பாலானோர் உற்பத்தி செய்த முட்டைகளை தனியார் இடங்களில் இருப்பு வைப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் சந்தையில் போலியான முட்டை தட்டுப்பாடு ஏற்படுத்தப்பட்டு முட்டை விலையை உயர்த்துவதாகவும் அரசு கால்நடைத்துறைக்கு முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நுகர்வோரை சுரண்டி அதிக லாபம் ஈட்டும் முட்டை வியாபாரிகள் தனிப்பட்ட மகிழ்ச்சிக்காக உலங்கு வானூர்தியை கொள்வனவு செய்வது தொடர்பில் விமர்சனங்கள் வெளியிடப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் பாரிய நிதி மோசடியில் ஈடுபட்ட பெருமளவு இந்தியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இணையத்தில் நிதி மோசடியில் ஈடுபட்ட 60 இந்தியர்களை குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். தலங்கம, மாதிவெல மற்றும் நீர்கொழும்பு பகுதிகளில் வைத்து இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களிடமிருந்து 135 கையடக்க தொலைபேசிகள் மற்றும் 57 மடிக்கணனிகள் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்டவர்களிடம் நடாத்தப்பட்ட விசாரணைகளில் இந்தியாவில் தடை செய்யப்பட்ட சூதாட்ட இணையதளம் ஒன்றுக்காக பணியாற்றியமை தெரியவந்துள்ளது. கடந்த 24ஆம் திகதி முதல் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் சுற்றி வளைப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதன்போது சீனா, பிலிப்பைன்ஸ், மாலைதீவு, பாகிஸ்தான், இந்தியா மற்றும் நேபாளம் உள்ளிட்ட பல நாடுகளைச் சேர்ந்த பிரஜைகளும் கைது செய்யப்பட்டிருந்தனர். சமூக ஊடகங்களூடாக இவர்கள் இந்த மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். 5000 ரூபாய் முதலீடு செய்தால் 3000 ரூபாய் லாபம் கிடைக்கும் என்று கூறி அதிக அளவில் பணம் வசூலித்து இவர்கள் மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக கணக்கிடப்பட்டுள்ளது. தம்பலகாமம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஈச்சநகர் பகுதியில் தாய் மகள் இருவரையும் கத்தியால் தாக்கிவிட்டு ஹபாயா அணிந்து தப்பிக்க முயன்றவரை தம்பலகாமம் போலீசார் கைது செய்துள்ளனர். குறித்த சம்பவம் நேற்று முன்தினம் மாலை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறு தாக்குதலுக்குள்ளான தாய் வயது 54, மகள் வயது 31 இருவரும் பலத்த காயங்களுக்குள்ளாகிய நிலையில் தாய் மட்டக்களப்பு பொது வைத்தியசாலையிலும் மகள் கந்தலாய் தள வைத்தியசாலையிலும் சிகிச்சை பெற்று வருவதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறித்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது: ஈச்சநகர் பகுதியில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கடனுக்கு பணம் வாங்கிய நிலையில் அதனை மீளப் பெறுவதற்காக தாக்குதலுக்குள்ளான தாய் சென்று கேட்டுள்ளார். இதனை பொருட்படுத்தாது உரிய தாயின் வீட்டுக்கு சென்று கத்திக்குத்து தாக்குதலை நடாத்திவிட்டு தப்புவதற்கு முயன்றுள்ளார். இந்த நிலையில் சந்தேக நபர் முகத்தை மூடி ஹபாயா அணிந்து தப்பிச் செல்ல முயற்சித்த நிலையில் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்படி சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தம்பலகாமம் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர்.
வவுனியா செட்டிகுளம் வைத்தியசாலையில் நோயாளர் காவு வண்டியில் கொண்டு செல்லப்பட்டவர் உயிரிழந்தமையினால் வைத்தியசாலையின் அசம்பந்த போக்கு தொடர்பில் உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். செட்டிகுளம் வைத்தியசாலையிலிருந்து நோயாளியுடன் வவுனியா வைத்தியசாலைக்கு சென்ற நோயாளர் காவு வண்டியை இடைநடுவே மீள செட்டிகுளம் வைத்தியசாலைக்கு அழைத்த நிலையில் அதிலிருந்த நோயாளி மரணமடைந்தமையால் குழப்ப நிலை ஒன்று ஏற்பட்டுள்ளது. மேற்படி சம்பவமானது நேற்றைய தினம் 26/6/2024 அன்று இடம்பெற்றுள்ளது. செட்டிகுளம் பிரதேசத்தைச் சேர்ந்து 60 வயதுடைய 2 பிள்ளைகளின் தந்தையான திருநாவுக்கரசு ஆனந்தராசா என்பவர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நெஞ்சுவலி காரணமாக செட்டிகுளம் ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். இதன்போது அவரது இரத்த மாதிரிகள் பரிசோதனைக்காக வவுனியா பொது வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டு வவுனியா பொது வைத்தியசாலையினர் நோயாளியை உடனடியாக வவுனியா வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்கு அனுமதிக்குமாறு செட்டிகுளம் ஆதார வைத்தியசாலைக்கு அறிவித்திருந்ததாக இறந்தவரின் உறவினர்கள் தெரிவிக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து புதன்கிழமை பிற்பகல் 3 மணியளவில் செட்டிகுளம் ஆதார வைத்தியசாலையிலிருந்து அவசர நோயாளர் காவு வண்டி மூலம் குறித்த நோயாளியை மேலதிக சிகிச்சைகளுக்காக வவுனியா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்திருந்தனர். நோயாளர் காவு வண்டி புறப்பட்டு ஏறக்குறைய 15 கிலோமீட்டர் பயணத்தை மேற்கொண்டிருந்த நிலையில் மேலதிகமாக மேலும் ஒருவரை ஏற்றிச் செல்ல இருப்பதாக கூறி குறித்த நோயாளர் காவு வண்டியை மீண்டும் செட்டிகுளம் ஆதார வைத்தியசாலைக்கு திரும்ப அழைத்துள்ளனர். தட்டான்குளத்தில் பயணித்துக் கொண்டிருந்த நோயாளர் காவு வண்டி மீள செட்டிகுளம் வைத்தியசாலைக்கு சென்ற நிலையில் ஏற்கனவே நோயாளர் காவு வண்டியில் கொண்டு செல்லப்பட்டு திருப்பிக் கொண்டு வரப்பட்ட நோயாளி திருநாவுக்கரசு ஆனந்தராசா என்பவர் செட்டிகுளம் ஆதார வைத்தியசாலையிலேயே உயிரிழந்தார். மேலதிக சிகிச்சை வழங்க தாமதமானதாலேயே உயிரிழந்துள்ளார் என உறவினர்களும் அப்பிரதேச மக்களும் வைத்தியசாலை மீது குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் இறந்தவரின் உடல் இன்றைய தினம் வவுனியா வைத்தியசாலைக்கு கொண்டு வரப்பட்டு மரண விசாரணை அதிகாரி கருணாநிதி ஹரிபிரசாத் அவர்களின் முன்னிலையில் விசாரணைகள் இடம்பெற்ற பின்னர் உறவினர்களிடம் உடல் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தால் செட்டிகுளம் வைத்தியசாலை பகுதி சற்று பதட்ட நிலையில் காணப்படுவதுடன் இறந்தவரின் உறவினர்கள் கிராம மக்கள் வைத்தியசாலைக்கு எதிராக பாரிய போராட்டம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளதாகவும் தெரிவித்து வருகின்றனர். வவுனியாவில் 3ஆம் பாலினத்தவர்களின் உரிமைகளை வலியுறுத்தியும் அவர்களையும் மனிதர்களாக எண்ண வேண்டும் என கோரிக்கை முன்வைத்தும் நடைபவனி ஒன்று நேற்று இடம்பெற்றுள்ளது. வவுனியா புதிய பேருந்து நிலையத்திலிருந்து நகர் வழியாக வவுனியா தமிழ் மத்திய மகாவித்தியாலயத்தில் இந்த நடைபவனி சென்றடைந்தது. அங்கு இது நிறைவு பெற்றிருந்தது. சுமார் 50 பேர் வரையில் இந்த நடைபவனியில் கலந்து கொண்டதோடு ஜாழ் சங்கம் என்கின்ற இந்த 3ஆம் பாலினத்தவர்களுக்காக பணியாற்றுகின்ற அமைப்பு இதனை ஏற்பாடு செய்திருந்தது. இந்த ஊர்வலத்தில் திருநங்கைகள் அதிக அளவில் கலந்து கொண்டதோடு தமது உரிமைகளை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் தாமும் உணர்வுகளை உடைய மனித பிறப்புகளே என்ற கருத்துக்களையும் முன்வைத்திருந்தனர். தமிழ் மக்களின் தேசிய மலராக கருதப்படும் கார்த்திகை பூவினை காலணிகளில் இட்டமைக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் பிரித்தானியாவில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த ஆர்ப்பாட்டமானது பிரித்தானியா வாழ் இலங்கை தமிழ் மக்கள் மற்றும் தமிழர்களுக்கான சுதந்திர வேட்கை அமைப்பினால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு வெள்ளவத்தையில் உள்ள காலணி விற்பனை காட்சியகம் ஒன்றில் கார்த்திகை பூ பொறிக்கப்பட்ட காலணிகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ள சம்பவத்திற்கு எதிராகவே குறித்த கண்டன ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தேசிய அரசாங்கம் ஒன்றை அமைப்பது தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவதானம் செலுத்தியுள்ளதாக அரசு தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளராக களமிறங்கும் நோக்கில் ரணில் விக்ரமசிங்கே பல்வேறு நகர்வுகளில் ஈடுபட்டு வருகின்றார். இதற்காக ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவில் உள்ள தமது நெருங்கிய நண்பர்களுடன் அவர் ரகசிய கலந்துரையாடல்களையும் நடாத்தி வருகின்றார். எதிர்க்கட்சி உறுப்பினர்களான ராஜித சேனாரட்ன, சம்பிக்க ரணவக்க, சரத் பொன்சேகா ஆகியோருடன் ரணில் விக்ரமசிங்கே கலந்துரையாடல்களில் ஈடுபட்டுள்ளார். ராஜித சேனாரட்ன ரணில் விக்ரமசிங்கவின் வேலை திட்டத்தை முன்னோக்கி கொண்டு செல்ல ஆதரவளிப்பது அனைத்து கட்சிகளினதும் கடமை என தெரிவித்துள்ளார். அவர் விரைவில் அரசாங்கத்தில் இணைந்து கொண்டு சுகாதார அமைச்சு பொறுப்பை ஏற்பார் என அரசு தரப்பு செய்திகள் தெரிவிக்கின்றன. இதேபோன்று சம்பிக்க ரணவக்க, சரத் பொன்சேகாவையும் இணைத்துக் கொண்டு தேசிய அரசாங்கத்தை அமைக்கும் ரணில் முயற்சிகள் ஓரளவு வெற்றி கொண்டுள்ளதாகவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் 15 தொடக்கம் 20 எம்பிக்கள் வரை தேசிய அரசாங்கத்தில் இணைந்து கொள்ள உள்ளதாகவும் தெரிய வருகின்றது. தேசிய அரசாங்கத்தின் பிரதமராக சம்பிக்க ரணவக்கவை நியமிக்கும் சிபாரிசுகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அது குறித்த கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருவதாகவும் அறிய முடிகின்றது. போதைப்பொருள் மற்றும் துப்பாக்கிச்சூடு தொடர்பான குற்றச்சாட்டின் பெயரில் ஹொண்டுராஸ் நாட்டின் முன்னாள் ஜனாதிபதி ஜுவான் ஆர்லாண்டோ ஹொர்னாண்டஸுக்கு 45 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்ப்பை அமெரிக்க நீதிபதி ஒருவர் நேற்று வழங்கினார்.
இதனை அடுத்து 55 வயதான ஹொர்னாண்டஸ் அவர் எதிர்பார்க்கும் மேல்முறையீடு வெற்றி பெறும் வரை தமது வாழ்நாள் முழுவதையும் சிறை கம்பிகளுக்கு பின்னால் கழிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவின் மன்ஹாட்டன் நீதிமன்றம் கடந்த மார்ச் மாதம் அவரை குற்றவாளியாக அறிவித்தது. கடத்தல்காரர்களுக்கு சொந்தமான போதைப்பொருள் ஏற்றுமதிகளை பாதுகாப்பதற்காக மில்லியன் கணக்கான டாலர்களை லஞ்சமாக பெற்றதாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. இந்நிலையில் பிரதிவாதியின் சட்டத்தரணிகள் தமது கட்சிக்காரருக்கு ஆயுள் தண்டனையை கோரினர். எனினும் நீதிபதி அதனை நிராகரித்துள்ளார்.